இந்திய மண்ணில் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் நடந்த தொடர்ச்சியாக நடந்த விடுதலை போராட்டங்களின் காரணமாக பல்வேறு வடிவங்களில் நடந்த பல்வேறு பெயர்களில் நடந்த விடுதலை போராட்டங்களின் காரணமாக இந்தியாவுக்கு 1947 பிரிட்டன்ட்டு சுதந்திரம் கிடைத்தது. இதுதான் நம்ம படிச்சிருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கிற விஷயமும் இதுதான். ஒருவேளை இந்த போராட்டங்கள் எல்லாம் நடக்காமல் இருந்திருந்தால் இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்திருக்குமா, இந்தியா இப்போ இருக்கிற மாதிரியான ஒரு நாடாக இருந்திருக்குமா அப்படின்னா இருக்கும் அப்படிங்கிறது இதோட இன்னொரு பக்கம். அதிர்ச்சியாக இருக்குல்ல. காமன்வெல்த் கூட்டமைப்பில் இப்போ 56 நாடுகள் இருக்குது. இந்த 56 நாடுகளும் பிரிட்டன் காலனி ஆதிக்கத்துக்கு கீழே இருந்த நாடுகள். இந்த 56 நாடுகளில் சிங்கிள் டிஜிட்டில் உள்ள எண்ணிக்கையில் உள்ள நாடுகளில் கூட சுதந்திர போராட்டங்கள் அந்த நாடுகளின் விடுதலைக்காக நடந்திருக்காது. இருந்தாலும் 1920 தொடங்கி 50க்கு பின்பாக முழு வீச்சில் இந்த எல்லா நாடுகளுக்கும் சுதந்திரம் வழங்கப்பட்டது. பிரிட்டனால் சுதந்திரம் வழங்கப்பட்டதுங்கிறத விட பிரிட்டன் காலனியிலிருந்து நாடுகள்லாம் விடுவிக்கப்பட்டது. இப்போ சொல்லுங்கள், இந்தியாவில் எந்த போராட்டமும் நடக்காமல் இருந்திருந்தால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்திருக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைச்சிருக்கும். அது எப்படி பார்க்கலாம்.